ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோஸில் வந்துட்டு நம்ம ராஜை எல்லாரும் கிண்டல் பண்ணி கலாச்சாரம் இருந்தால் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹொய்யாடோலு அப்படிங்கிற பாட்டுக்கு பட்டையை கிளப்பிட்டாங்க. வேற மாதிரி இருந்ததுமா ஆட்டம், வேற லெவல்மா அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டாச்சு. என்னடா இது ஆடவே ஆடாதுன்னு சொன்ன புள்ள வேற லெவலில் தெரிக்க விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பார்த்தப்ப கோமதி அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. வாடி போகலாம், ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம், அதுவும் ஒன்றும் வேணாம், வாடி போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. யாராவது வீடியோ எடுத்து உங்கள் மாமாவுக்கு அனுப்பிச்சாங்க. நான் அப்புறம் ஹோஹோ தான் என்னடி நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்கன்னு பிடிச்சி திட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கேருந்து வந்த வேலைக்கார அண்ணே, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அடுத்த ரவுண்ட்லன்னு சொல்ல இவங்க ஹை என்ன தட்டிக்க, என்னடி ஹைப்பை அடிக்கிறீங்க, நீ தான் முக்கிய காரணம், ஒன்று கொண்டுன்னு மீனாக வச்சுட்டாங்க. வளைக்கம் போல குத்த ஆரம்பிச்சிட்டிங்களா, குத்துங்கடா குத்துங்க, எல்லாரும் சேர்ந்து வந்து குத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டாங்க. அங்கே பார்த்தா இன்னொரு விஷயம் என்னடான்னு பார்த்தா அரசிக்கு டக்குன்னு ஒரு மெசேஜ் வருது. உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இங்கே அண்ணின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடி பண்ணி அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு விஷயம் என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்களோட காதலை பற்றி ஓப்பன் பண்ணனால அவரு நோ ப்ராப்ளம், எல்லாருக்கும் ஒரு எக்ஸ் இருக்கும், அதனால கண்டுக்க மாட்டேன், டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிறாரு. இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டா, ராகினியா அட ரோகிணியா, அந்த வித்தியாவா இல்லை திவ்யாவா, அட ரம்பாவா இல்லை ஊர்வசியா, சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்டா இவரு பொசுக்குன்னு ஒரே வார்த்தையில் அரசின்ட்டாருங்க. இதெல்லாம் தேவையா, சரி விடுங்க, அரசியை நம்பணும் கைவிடப்பாடா, உன்னை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன், கவலைப்படாத, கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுறாங்க மாதிரி இருக்குது இந்த பொண்ணோட ரியாக்ஷனு வேற லெவல்மா அப்படிங்கிற மாதிரி. சரி, இவ்வளோ ஒரு நல்ல பையன் யாருக்காவது கிடைக்குமா, அதனால கண்டிப்பாக கழட்டி விட்றத காப்பாற்றணும் அப்படின்றாங்க. மீனை எதுக்குப்பா போட்டியில் ஜெயிக்கிறேன் நம்ம ராஜுகிட்ட கேட்க, கதிர்க்காக தான் லவ் அப்படின்னு போட்டாங்க.